மத்தியிலும் மாநிலத்தில் வெவ்வேறு ஆட்சி இருந்த காலத்தில் 2016 2021 வரைக்கும் எந்த திட்டமும் நடைபெறலை. இன்றைக்கி முதலமைச்சரும் அமைச்சர்களும் நாங்களும் போய் ரோட்டில் உட்காந்து போராண்டு தான் ஒரு விஷயம் நடந்ததே தவிர, அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் செஞ்சார். அதைத்தான் ஒரு சாதனையாக செஞ்சாரே தவிர மக்களுக்கான எந்த திட்டமும் செய்யலை. சரி, மக்களுக்கு அவர் போன 5 ஆண்டு காலம் எல்லா திட்டத்தையும் செஞ்சார் இல்லையா? ஏன் அவர் வர்ற தேர்தல், போன தேர்தல் 2021 தேர்தல் நிற்கலை? ஒரு சக்ஸஸ்ஃபுல் முதலமைச்சர் தான் நாராயணசாமி, எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு செஞ்சார் இல்லை? அவர் ஏன் தேர்தல் நிற்காத ஓடினார்? மக்கள் தேர்தல் நிற்க வேண்டியதானே? அப்போ அவருடைய நிலைமை அவருக்கே தெரியும். தேர்தல் நின்னா மக்கள் அவர் தோக்கடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சு தான் அவர் தேர்தலில் நிற்கலை. சரி, 15 இடம் காங்கிரஸ் 2016 ஜெயிச்சது. இன்றைக்கி 2021 வந்து வெறும் 2 இடமா காங்கிரஸ் இருந்தது. காரணம் என்ன? சார், நல்ல திட்டத்தை தெரிஞ்சால் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஏன் போடலை? ஏன் தோத்தீங்க? இன்றைக்கு வந்து இப்போ நான் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வரல. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நிறைய தலைவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வந்திருக்காங்க. இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் ஒரு காலகட்டத்தில் நாராயணசாமி அவர்களை புதுவை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்று பேசிய வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் உருவாகி இருக்கின்றது.